ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டத்திற்கு வந்தவர்களில் ஒருவர் மரம் வெட்டுவதற்கு அனுமதி வழங்குவது ஏன், கனிம வள கொள்ளை குறித்து புகார் அளித்தால் அலைக்கழிப்பது ஏன் என மாவட்ட ஆட்சியரிடம் சரமாரியாக கேள்விகளை அடக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனை பார்க்கலாம். பதிவே ஏறக்குறைய 20 மரத்துக்கு மேல வெட்டினத்துக்கு அனுமதி கேட்டுக்கிறீங்க. அம்பலூர்ல தடைப்பாலத்துக்கு நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? இது மாதிரி கூட என்ன அனுமதி கொடுப்பாங்களா சார்? வெட்டுறதுக்கு முன்னாடி தான் பசுமை கொள்வல உங்க மினிஸ்டருக்கு பாருங்க. நிச்சயமா வருகின்ற கோடை காலத்துல ஹீட் ஸ்ட்ரோக்ன்றது எங்க மாவட்டத்தை தாக்கம் வயசானவங்களும் செத்து விடுவாங்க மேடம். கண்டிப்பே மாட்டீங்க மேடம். எத்தனை முறை மேடம் கேட்பணும் உங்ககிட்ட? ஏன் சார் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு இங்க இருக்கிற இ பில்டிங்ஸ்க்கு தான் சார் தெரியும். 400 மரத்துக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிறோம். 17 மரத்தை வெட்டுறதுக்கு மேடத்தை கிட்ட கொடுத்துருக்கீங்க. எப்படி சொன்னா அவர் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாங்க வெட்டுறதுக்கு? ஏன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு யாரும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க? இன்னும் ஒரு கஷ்டம் சொல்லி பார்க்கலாங்க. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம். மேலும் விவரம். கண்டிப்பாக. அதாவது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இன்று குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. விவசாயிகளின் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இது பார்த்தோம்னா மாவட்ட ஆட்சியர் சிவசந்திர தலைமையில நடைபெற்றது. இந்த கூட்டத்துல பார்த்தோம்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில இருந்து பல்வேறு விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை பேசினாங்க. அப்போது பார்த்தோம்னா ஆம்பூர் பகுதியை சேர்ந்த அசோகன் என்பவர் மாவட்ட ஆட்சியரை பார்த்து பல்வேறு கேள்விகளை எழுப்பினாங்க. அப்போது பார்த்தோம்னா எங்களை கூப்பிட்டு இமாச்சல பிரதேசத்துல அவார்டு கொடுக்குறாங்க. ஆனா இங்க எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது மரங்களை எடுக்கக்கூடாது என நீதிமன்ற உத்தரவும் இருக்குது. ஆனா திருப்பத்தூர் மாவட்டத்துல அதை கண்டு கொள்வதில் ஒரு மரத்தை எடுத்தா 8000 முதல் 10,000 கொடுக்கணும்னு சொல்லி நாம் சொல்லுது. ஆனா திருப்பத்தூர் மாவட்டத்துல மாதத்திற்கு 2500 மரத்தை அகற்றிட்டு வராங்க. அதற்கு நீங்க எவ்வாறு உத்தரவு கொடுக்குறீங்க? இதனால பார்த்தோம்னா கனிம வளங்களை கொள்ளடிச்சிட்டு போறாங்க என புகார் அளித்ததால நான் இது மாதிரி புகார் கொடுத்திருக்கேன். இந்த புகார்ல பார்த்தோம்னா என்னை காவல் நிலையத்தில் அழைத்து அலைக்கழிச்சாங்க. மேலும் பாத்தீங்கன்னா மேடம், இந்த பிரச்சனை நான் உங்களோட முடிச்சுக்கொள்ளான்னு பாக்குறேன். ஆனா என்ன எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு என்னால போக முடியும். இருந்தாலும் உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். நீங்க 1 வருஷம் வேலை செய்வீங்க, அதுக்கப்புறம் இங்க இருந்து போயிடுவீங்க. தயவு செய்து எங்களை வாழ விடுங்க. மேலும் பார்த்தோம்னா இந்த கோடை காலத்துல பார்த்தோம்னா ஹீட் ஸ்ட்ரோக் என்ற ஒரு இது வருது. இதனால மரத்தை வெட்டுறதுனால இந்த ஹீட் ஸ்ட்ரோக் என்ற ஒண்ணு வரும். அதுக்கு பார்த்தோம்னா வயதானவர்கள் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்தா கண்டிப்பாக உயிரிழந்துருவாங்க என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. மேலும் பார்த்தோம்னா இதனால் திகைத்து போன அதிகாரிகள் அந்த நபரை சமரசம் பண்ணும் முயற்சியில் ஈடுபட்டாங்க. அதனை தொடர்ந்து பேசிய மாவட்ட ஆட்சியர் பார்த்தோம்னா தானாக சுயமாக எதுவுமே எடுக்கிறது இல்லை. மேலும் விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.